ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, போன டைம் ஒரு வீடியோ போட்டிருந்த டிஸ்கவுண்ட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி வீடியோ தான் இது. அந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ் ரேட், காஸ்ட் ரேட் போட்டிருப்போம், மார்ஜினும் இருக்கும். நம்ம எப்படி டிஸ்கவுண்ட்டு கண்டுபிடிக்கணும்னு போட்டிருந்தேன். அதில் வந்து வகுத்து போடுறதுனால அந்த பாயிண்ட்டு சம்திங் வரனால சிலருக்கு அது வந்து டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். சிலருக்கு அது புரியலைன்னா அது டெசிமல் கால்குலேஷனில் வரனால அது ஷார்ட் ஃபார்மில் அது புரியாதவங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து எப்படி பர்சன்டேஜ் பட்டனை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதே மாதிரி போன டைம் போட்ட மாதிரியே நான் போட்டு காட்டுறேன். அதாவது ரூ. 500 சேலிங் ப்ரைஸ் ரேட், சேல்ஸ் வந்து ரேட்டு வந்து ரூ. 500. நம்ம காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 350. அப்போ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொன்னோம்னா 2 மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் ரூ. 150 வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரூ. 150 இப்போ வந்து சேல் ரேட்டு, காஸ்ட்டு, ப்ராஃபிட் 3மே தெரியும். இப்போ இந்த காஸ்ட்டுக்கும் சேல்ஸ் ரேட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ, டிஸ்கவுண்ட்டுடைய பர்சன்டேஜ். அதாவது நம்ம வந்து ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம், ஒருத்தர் வந்து ரூ. 500 எம்ஆர்பி வருதுங்க. ஒரு 25% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு 25% மைனஸ் பண்ணி காஸ்ட்டு கொடுங்க, 25% வந்து ப்ராஃபிட் வச்சுக்கிறேங்க. எம்ஆர்பி ரேட் வந்து 25% உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அவருக்கு கொடுக்குற காஸ்ட்டுக்கும் நமக்கு எவ்வளோ அதாவது சில பேர் பர்சன்டேஜ் இவ்வளோன்னு சொல்லிடுறாங்க. சிலர் வந்து பர்சன்டேஜ் சொல்ல மாட்டாங்க. சேல்ஸ் ரேட்டு, காஸ்ட்டு ரேட்டு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னிங்கன்னா, போன டைம் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம ப்ராஃபிட் வந்து ரூ. 150னா ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது சேல்ஸ் ரேட்டையும் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணால் நம்ம வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சது ரூ. 150. இந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டிவைடட் பை சேல்ஸ் ரேட்டை வந்து ப்ராஃபிட்டை வந்து சேல்ஸ் ரேட்டில் டிவைட் பண்ணணும். ரூ. 500 சேல்ஸ் ரேட் டிவைட் பண்ணோம்னா எம்ஆர்பி ரூ. 500னா சேல்ஸ் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் சொல்லியிருந்தோம்னா 0.3ன்னு போட்டிருக்குது. அதாவது 30% அப்படின்னு போன டைம் சொல்லியிருப்பேன். இந்த 30% வந்து சொல்கிறதுனால அந்த பாயிண்ட் வச்சு 30% சொல்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது டெசிமல் கால்குலேஷன் சொல்லுவோம் அதுக்கு. அதாவது பாயிண்ட் வச்சு 0 வைக்கும்போது அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு மீதி 30% அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து சில பேருக்கு அதை கெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இது கரெக்டாக எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும். இது 30% அப்படிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக இன்னொரு மெத்தட்லேயே போடலாம். அந்த மெத்தடு தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் ரூ. 150 நம்ம ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம சேல்ஸ் ரேட் எவ்வளோ வந்துங்க, ரூ. 500. அதே டிவைடட் பை 500 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஈக்குவல் அமுத்தணும்னு சொன்னோம் இல்லைங்க போன டைம், அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கன்னா பர்சன்டேஜ் அமுத்திக்கோங்க. ஈக்குவல் அமுத்துனா பாயிண்ட்டு வந்து வச்சு டெசிமல் கால்குலேஷன் வரனால பாயிண்ட்டு கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது சில பேர்த்துக்கு. அப்படின்னிங்கன்னா பர்சன்டேஜ் அமுத்துனிங்கன்னா 30% உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது 30% டிஸ்கவுண்ட்டு போக அந்த காஸ்ட்டு ரூ. 350 வருது. அப்படி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக அப்படி நம்ம செக் பண்ணோன்னா இப்போ ரூ. 500 வந்து சேல்ஸ் ரேட்டு மைனஸ் 30% டைரெக்டாக நம்ம கழிக்கிறோம். மைனஸ் 30%. இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 350 நம்ம காஸ்ட்டு வந்துருச்சு. ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இப்போ ரூ. 650 எம்ஆர்பி, அதாவது சேல்ஸ் விலை ரூ. 650. நம்ம காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூ. 450 நம்ம காஸ்ட்டு. ரூ. 450 நம்ம இப்போ வந்து
650 வந்து சேல்ஸ் ரேட்டு, 450 வந்து காஸ்ட்டு. அப்போ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ? 200 ப்ராஃபிட்டு. நம்ம எப்படி வந்து இதுக்கு உண்டான பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 200 ப்ராஃபிட்டை டிவைடட் பை சேல்ஸ் ரேட் எவ்வளோ சொன்னாங்க? 650 போட்டு ஈக்குவல் டு அமுத்துனா பாயிண்ட் சம்திங் வரனால இங்கே பாருங்கள், பாயிண்ட்டு 0.3076, அதாவது 30%, 30.76% அப்படின்னு போன்ற வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரனால இந்த 2 இதுக்கு தள்ளி வரணும், இந்த இடத்துல வரும். அதாவது டெசிமல் கால்குலேஷனால் இந்த 0 விட்டுட்டு மீதி இந்த 4 டிஜிட்டலில் 30.76 நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னிங்கன்னா இதே மெத்தடை வந்து நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது கரெக்டாக எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ சேல்ஸ் ரேட் எவ்வளோ சொன்னாங்க? 650 ரூபா. நம்ம காஸ்ட் எவ்வளோ சொன்னாங்க? 450 ரூபா. இப்போது கழிச்சோம்னா 200 நம்ம வந்து ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணுறோம்? டிவைடட் பை எவ்வளோ சொன்னோங்க? சேல்ஸ் ரேட்டில் வந்து டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சேல்ஸ் ரேட் 650 ரூபா. இப்போ டிவைட் பண்ணியாச்சு. ஈக்குவல் அமுத்துனா .0 பாயிண்ட் வச்சு வரும். ஆனால் அதுக்கு பதில் நேரம் பர்சன்டேஜ் அமுத்திட்டிங்கன்னா 30.76%. இந்த 30 கட்ட பாயிண்ட் வந்துடும். 0 பாயிண்ட் வந்து 30.76 வந்து இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30.76%. இது வந்து மார்க்கப் பர்சன்டேஜ், அதாவது டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணக்கூடிய மார்க்கப் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? காஸ்ட்டு 450 ரூபா காஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம எத்தனை பர்சன்ட் சொல்லியிருந்தோம்? 30 புள்ளி ப்ளஸ் 30 புள்ளி 450 MU 30.77% அமுத்தினோம்னா பர்சன்டேஜ் அமுத்தினோம்னா 650 ரூபா சேல்ஸ் ரேட் வந்துருச்சுங்களா? அப்போ நம்ம போட்டது கரெக்டு அப்படின்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 750 ரூபா வந்து சேல்ஸ் ரேட்டு, 750 ரூபா சேல்ஸ் ரேட்டு. இதில் என்ன பண்ணுறோம்? மைனஸ் காஸ்ட் ரேட்டு 600 ரூபா, ப்ராஃபிட் 150 ரூபா. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிறாங்க, மார்க்கப் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 150 ரூபா ப்ராஃபிட்டையே நம்ம வந்து டிவைடட் பை போட்டு சேல்ஸ் ரேட் எவ்வளோன்னா 750 போட்டுட்டு ஈக்குவல் அமுத்துனா பாயிண்ட்டு சம்திங் வரனால நம்ம என்ன பண்ணலாம்? பர்சன்டேஜை டைரெக்டாக அமுத்திக்கலாம். அமுத்துனா 20% வருது. இப்போ இதுவும் கரெக்டாக நம்ம செக் பண்ணோம்னா தாராளமாக செக் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்? சேல்ஸ் ரேட் வந்து காஸ்ட் ரேட் வந்து 600 ரூபா, MU வச்சு மார்க்கப் வச்சு 20% பர்சன்டேஜ் அமுத்துனா 750 ரூபா சேல்ஸ் ரேட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் நம்ம போட்டது கரெக்டுங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராஃபிட்டை சேல்ஸ் ரேட்டில் வகுத்து பர்சன்டேஜ் பட்டன் அமுத்தினோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கப் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க, எத்தனை பர்சன்டேஜுக்கு எத்தனை ரூபா வருது அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகக்கூடிய வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.